Hi friends, இந்த வீடியோவில் ஸ்ப்ரிங் ப்ரொஃபைல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்ப்ரிங் ப்ரொஃபைல் எதுக்காக யூஸ் பண்ணணும்னா, சப்போஸ் உங்களோட அப்ளிகேஷனில் சில பீன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பேஸ்ட் ஆன் தி என்விரான்மெண்ட், அதாவது டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் சில பீன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகணும், ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் சில பீன்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு கண்டிஷன் பேஸ்ட் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் ஸ்ப்ரிங் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணலாம். இந்த பிக்சர் பாருங்கள். சப்போஸ் உங்களோட டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் வந்து S2 டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ S2 டேட்டாபேஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இந்த ஃபைலில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா, இந்த டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் நீங்கள் ஆக்டிவ் ப்ரொஃபைலாக கன்சிடர் பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷன் இந்த ஃபைலை ரீட் பண்ணி உங்களோட S2 டேட்டாபேஸ்க்கு அது கனெக்ட் ஆகும். ஓகேவா? சப்போஸ் இதே அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் டிப்ளாய் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ப்ரொடக்ஷன் ப்ரொஃபைலை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த ஃபைலில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் ரீட் பண்ணி அது சப்போஸ் ஆரக்கிள் டேட்டாபேஸ்க்கு அது கனெக்ட் ஆகும். இல்லைனா ஸோ ப்ரொடக்ஷனில் தேவையான பீன்ஸை அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும். ஸோ கண்டிஷன் பேஸ்ட் பீன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் ஸ்ப்ரிங் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஃபைல் இருக்குது. டிஃபால்ட்டு, டெவ், ப்ரொடக்ஷன். ஸோ டெவ் ஃபைலில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனில் இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய ஆக்டிவ் ப்ரொஃபைல் எந்த செட் பண்ணியிருக்கணும் அதுக்கு அதை பேஸ் பண்ணி இந்த 2 ஃபைலும் செலக்ட் ஆகும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் டேவ் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் செலக்ட் ஆகி இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கன்சிடர் பண்ணி அதுக்குண்டான பீன்ஸ் எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். இப்போ நம்ம எந்த ப்ரொஃபைல் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். டேவ் ப்ரொஃபைல் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் கமாண்ட் ஆப்ஷன், விஎம் ஆப்ஷன். இதை நீங்கள் க்ரியேட் பண்ண பிறகு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இது என்னோடய சின்ன அப்ளிகேஷன். ஸோ இப்போ நம்ம டேவ் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறோம். அப்போ என்ன ஆகும்னா இந்த பீன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். ஓகேவா? இங்கே பாருங்கள், ப்ரொஃபைல் டேவாக இருக்கும்போது இந்த பீனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனை நான் வந்து ரன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கன்சோலில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரீடாக இருக்கும். இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸும் ரீடாக இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா ஸோ பேஸ்ட் ஆன் தி எந்த ப்ரொஃபைல் வந்து ஆக்டிவேட்டாக இருக்கோ அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி ஃபைல் ரீட் ஆகி அந்த பீன்ஸ் எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். இப்போது நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளையும் பார்த்தோம்னா, அதாவது இப்போ ப்ரொஃபைலையும் ஆக்டிவேட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த பிறகு என்ன ஆகும்னா, ரன் பண்ணும்போது ஸோ ப்ராட், ஓகே, ஸோ ப்ரொடக்ஷனில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ப்ரொடக்ஷனில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ரீட் ஆகி நமக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ பேசிக்காக என்னென்னா, பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன் நீங்கள் சில பீன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் ப்ரொஃபைல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த சின்ன எக்ஸாம்பிள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.